வேற என்ன மாயா தானா உங்களுக்கு மாமா, ஏதாவது வேணுமா? Dress எல்லாம் எடுக்கணும். ஆ அதான் நம்ம கடை இருக்கலாமா? புதுசா நிறைய துணிகள்லாம் திருப்பூர்ல இருந்து வந்து இறங்கி இருக்கு. இன்னைக்கே கடைக்கு போய் எல்லாருக்கும் துணி எடுத்துருவோம். என்ன, சரியா? ஆ. அப்புறம் ஓ சாரிடா. ஐயர்கிட்ட சொல்லணும். நான் நம்பர் தரேன், நீ அவர்கிட்ட பேசுறியா? சரி ஏங்க என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, மனுஷங்க தான் நடக்கறாங்க. விளையாடாதீங்க. ஏதோ வாங்கணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, எதுக்கு? அக்கா நாளைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஃபங்க்ஷனா? ஆ யார் வீட்ல? ஆ பக்கத்து வீட்ல. அத பத்தியா பேசிட்டு இருப்பான்? நம்ம வீட்ல தான். நாளைக்கு மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் வெள்ளி விழா நடக்க போகுது. ஐய இன்னும் அதை விடலையா நீங்க? அண்ணன் தான் அதை வேண்டான்னு சொல்லிட்டாருல. அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? போய் சொல்லட்டுமா? என்னடி மிரட்டுறியா? போடி, போய் சொல்லிக்க போ. ஓ, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அக்கா நீ அண்ணன் கிட்ட சொல்றதுனால ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதான் அண்ணன் சம்மதம் சொல்லிட்டாரே. சிவா, ஆ? என்னடா சொல்ற? சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அத்த, அதெல்லாம் மச்சான் சம்மதிச்சிட்டாரு அத்த. என் மருமக ஓகே வாங்கிட்டா. யாரு இவளா? இவ கேட்டா அண்ணன் எப்படி ஒத்துப்பாரு? சும்மா ஏமாத்தாதீங்க. பத்மா, என் சின்ன மருமக ஓகே வாங்கிட்டாடி. புரியல? தானா பேசி சம்மதம் வாங்கிட்டா. அண்ணன் சொன்னாரா? எப்படி? அவர்தான் இந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போனாரு. நான் போய் அப்பா கிட்ட பேசினத அவரு சம்மதம் சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இப்ப எல்லாருமே ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். ரகுவே சொல்லிட்டான்னா அப்ப நல்லதுதான். என்னம்மா நீங்களும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு இப்ப இதையெல்லாம் பண்ணா ஊர் என்ன பேசும்? பத்மா, ஜோசியர் தான் சொன்னார்ல, வீட்ல ஒரு நல்ல காரியம் பண்ணினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு. ரகுவும் சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் உனக்கு என்ன? அப்படி சொல்லுங்க அத்த. மச்சான், நேரம் கம்மியா இருக்கு. வீட்டுக்கு எல்லாரையும் விசேஷத்துக்கு கூப்பிடணும்ல. மாமா, சீனு வந்துருவான்ல? ஆட, ஆமா இல்ல, என் மகன் இருக்கணும்ல.